அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்ய கோரிய ஐசிறி கணேஷ் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஐசிறி கணேஷ் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்ய கோரிய ஐசிறி கணேஷ் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். ஐசரி கணேசன் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த 2020ஆம் ஆண்டு ஐசரி கணேசன் சொந்தமான திருவள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வாங்க முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கருக்கு லஞ்சம் கொடுத்ததாக இருவர் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. அந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தது. அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஐசிறி கணேஷ் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் ஏற்கனவே இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த அரசு மருத்துவர் பாலாஜிநாத் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் பதிலளித்த லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையில் வழக்கு தொடர்பாக எந்த ஆதாரமும் இல்லை என்று கூறி வழக்கை முடித்து வைத்து விஜிலன்ஸ் ஆணையத்துக்கும் அறிக்கை அளித்ததாக குறிப்பிட்டிருந்தார். இதனால் முடித்து வைக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை பதிவு செய்த இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று ஐசிறி கணேஷ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த அறிக்கையை விசாரணை நீதிமன்றம் இதுவரை ஏற்றுக்கொண்டு எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்பது நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் விசாரணை நீதிமன்றம் அந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டு உத்தரவு பிறப்பித்த பிறகு இந்த வழக்கை தாக்கல் செய்ய அனுமதிப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்ய கோரிய வழக்கை வாபஸ் பெறுவதாக ஐசிறி கணேஷ் தரப்பில் தெரிவித்ததை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு வழக்கை வாபஸ் பெற அனுமதித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்ய கோரிய ஐசிறி கணேஷ் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஐசிறி கணேஷ் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்ய கோரிய ஐசிறி கணேஷ் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். ஐசரி கணேசன் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த 2020ஆம் ஆண்டு ஐசிறி கணேசன் சொந்தமான திருவள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வாங்க முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கருக்கு லஞ்சம் கொடுத்ததாக இருவர் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. அந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தது. அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஐசிறி கணேஷ் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் ஏற்கனவே இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த அரசு மருத்துவர் பாலாஜிநாத் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் பதிலளித்த லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையில் வழக்கு தொடர்பாக எந்த ஆதாரமும் இல்லை என்று கூறி வழக்கை முடித்து வைத்து விஜிலன்ஸ் ஆணையத்துக்கும் அறிக்கை அளித்ததாக குறிப்பிட்டிருந்தார். இதனால் முடித்து வைக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை பதிவு செய்த இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று ஐசிறி கணேஷ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த அறிக்கையை விசாரணை நீதிமன்றம் இதுவரை ஏற்றுக்கொண்டு எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்பது நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் விசாரணை நீதிமன்றம் அந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டு உத்தரவு பிறப்பித்த பிறகு இந்த வழக்கை தாக்கல் செய்ய அனுமதிப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்ய கோரிய வழக்கை வாபஸ் பெறுவதாக ஐசிறி கணேஷ் தரப்பில் தெரிவித்ததை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு வழக்கை வாபஸ் பெற அனுமதித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.